ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குளிர்கால காய்கறிகள் சும்மா ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னுட்டு இந்த குளிர்காலத்துக்கு நான் கொஞ்சம் லெட்யூஸு, கோஸு, அப்புறம் சிகப்பு கோஸு, ப்ரோக்கோலி, அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் கோஸு, இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். லெட்யூஸ் ஒரு 2-3 வெரைட்டி போட்டிருக்குறேங்க. ரெட் கலர் லெட்யூஸ், இந்த வெள்ளை கலர் லெட்யூஸ் அப்படின்ட்டுலாம். ஏன்னா லெட்யூஸ் நம்ம கிளைமேட்டுக்கு வருங்க. இந்த கிளைமேட்டுக்கு நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கிறேன், அறுவடையும் பண்ணியிருக்கேன். என்னோடய பழைய வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கூடவே இது கத்திரிக்காய் வகைகள் ஒரு 3 வகை போட்டிருக்குறேங்க நான். இது பார்த்திங்கன்னா பர்பிள் கத்திரிக்காய், இன்னொன்று பிளாக் பியூட்டி கத்திரிக்காய், இது போட்டிருக்கிறேன். இது நான் வெறுமே இந்த டப்பா பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூம் எல்லாம் கடையில் விற்பாங்க தெரியுமா? இது பார்த்திங்கன்னா அந்த ரேடிஷ் மாதிரி, என்னது முள்ளங்கி மாதிரி உருட்டையாக இருக்கும் இல்லையா, அதுங்க. அது 2 கலரில் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் வெறும் கோகோ பீட்டு தாங்க போட்டிருக்கேன். இந்த ட்ரே பார்த்திங்கன்னா என்னென்னா, நம்ம மஷ்ரூம் விற்குது இல்லையா, அது யூஸ் பண்ணிவிட்டு பத்திரமா ஒரு ட்ரேவாக இருக்கும்போது கலெக்ட் பண்ணி வச்சது. அந்த ட்ரேயில் தான் நான் ஓட்டை போட்டு இப்போது கோகோ பீட்டு போட்டு நான் இந்த விதைகளை போட்டிருக்கிறேங்க. போட்டு தண்ணி தெளித்து நம்ம வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் லெட்யூஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முள்ளங்கி, ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர், கோஸு, இது எல்லாமே போட்டிருக்கிறேன். இது எந்த அளவுக்கு ஸ்ப்ரவுட் ஆகும்னு தெரியாது, பட் ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய விதைகள் போட்டேன். நமக்கு ஒரு 10 செடி கிடச்சா கூட சந்தோஷந்தான். ஓகேவா? நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அந்நிய நாட்டு காய்கறிகளை. ஓகேவா? நான் இந்த பயோகேர் அப்படின்ற ஒரு இதில் தாங்க நான் சீட்ஸ் வாங்கியிருக்கிறேன். பட் சீட்ஸ் விலை என்னவோ அதிகம்தான், 55 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கெட்டு. பட் ஆனால் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி லெட்யூஸ் வாங்கி அதில் தான் போட்டேன். நல்லா முளைப்பு திறன் இருந்தது. இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு முளைப்பு திறன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நான் இதை கொஞ்சம் செமிஷேடான இடத்துல தாங்க வச்சுருக்கேன். ரொம்ப வெயிலும் இருக்காமல், கொஞ்சம் வெயிலும் வராமலாம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு 2 hours 3 hours வெயில் வர இடத்துல தான் இதை லைனாக அடுக்கி தண்ணி தெளித்து வச்சுருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த விதைகளெல்லாம் ஒரு 5-6 நாளுக்குள்ளே முளைக்கணும். லெட்ஸி பார்ப்போம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம். அதாவது புதுசாக ட்ரை பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க. அதில் என்ன ஸ்ட்ரகிள் எல்லாம் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த சீடோட கம்பெனி. ரேட்டு ஒரு பேக்கெட் 55 ரூபா. கொஞ்சம் தேவையான அளவுக்கு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இல்லை வேறு எங்கேயாவது தரமான சீடாக இருக்கும்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இதுதான் அந்த டப்பா பாருங்கள். இதில் மஷ்ரூம் வரும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, காய்கறி கடையிலலாம் இருக்கும். இதுக்குள்ளே ஓட்டை போட்டு தான் நம்ம கோகோ பீட்டை ஃபில் பண்ணி விதைகளை போட்டிருக்குறோம். விதைகளை போட்டாச்சு. எல்லாத்தையும் இப்போ கோகோ பீட் போட்டு மூடியாச்சுங்க, எல்லா விதைகளையுமே. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். நல்ல அழகழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக ரெடி ஆகிட்டே வருது. ஓகேவா? இதுதான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா அழகாக அடுக்கியாச்சு. கூடவே இந்த 2 ட்ரேயில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒன்று ஆஸ்திரேலியன் கொரியாண்டர், இன்னொன்று ஜெனில் ப்ரோ கொடுத்தது, இன்னொன்று ரோசா பினாக்கா, அந்த கத்திரிக்காய் நினைக்கிறேன், தொப்பி கத்திரிக்காய் ஆர் சம்திங்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது போட்டிருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் லைனாக அழகாக அடுக்கியாச்சு. நம்ம ஸ்ப்ரேயரில் கொஞ்சம் டைட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பூ மாதிரி அந்த தண்ணி விழுங்க. மண்ணுக்கும் நோகாது, நமக்கும் நோகாது, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தெளித்து விட்டிங்கன்னா அந்த கோகோ பீட் கொஞ்சம் நல்ல ஈரமாகவே இருக்கும். ட்ரை ஆனால் மட்டும் அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி தெளிங்க. அதுக்கு முன்னாடி டெய்லி தண்ணி தெளிக்கலைன்ற பேரில் தெளித்து அப்புறம் விதைகளெல்லாம் அழுவி போயிடும். அதனால் கோகோ பீட்டில் போடுறதுனால நமக்கு டெய்லி தண்ணி தெளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதோட அடுத்த அப்டேட் என்ன மாதிரி வருது, என்ன மாதிரி முளைச்சிருக்குன்றதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன். அதனால் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம். வர நாட்களில் பூச்சி தொல்லையிலேருந்து எப்படி விடுபடுறன்ற சில வீடியோஸும் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கிறேன். ஓகேவா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். ஓகே,
புதுசாக பொங்கல் சமயத்தில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மளோட அடுத்த புதிய எப்படி சொல்கிறது என்ன மாடி தோட்டத்தில் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களுக்காக நான் இறைவனிடம் வேண்டுகிறேன். எல்லோரும் பொங்கலுக்கு ரெடி ஆகிட்ருப்பீங்க நம்புகிறேன். நான் கூட பொங்கலுக்கு ஒரு பெரிய வேலையில் ரெடி ஆகிட்ருக்கிறேன். அது என்ன வேலைன்றது வெயிட் அண்ட் வாட்ச். ஓகேவா? ஹாவ் அ நைஸ் டே.